டே 75க்கான முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது பிக் பாஸ்க்கு திவ்யானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திவ்யூ அப்படின்னு கூப்பிடுவார். அதுமாரி திவ்யா வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா பாராட்டுவார், குட் ட்ரெஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கூட எழுப்பி நின்று இப்போ அந்த இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு திவ்யாவை பிக் பாஸ் வந்து ரசித்து கொண்டு இருப்பார். வெளியில் இருக்கிற மக்களும் நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அதனால தான் வாக்குகள் அவங்களுக்கு குவிந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறதோட இந்த ப்ரோமோக்குள்ளே போவோம். திவ்யா தான் இந்த சர்க்குலரை வாசிச்சுட்டு இருக்காங்க. என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க்கு நடக்க போகுதுங்க. தலை டாஸ்க் யார் இந்த வீட்டின் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு நபர் சப்போர்ட்டராக வரணும். எஃப்ஜே ஆதிரைக்கு எஃப்ஜே வராங்க, கனிக்கு விக்கல் விக்ரம் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனுக்கு இவர் வந்திருக்காரு. யாருப்பா அவர்? சபரி வந்திருக்காரு. பாருக்கு அமித் வந்திருக்காங்க. இவங்க அரணாக நிற்கணும். இப்போ என்னென்னா காலில் பலூன் கட்டிடுவாங்கங்க. எதிரணியினர் அந்த பலூனை உடைக்கிறது. இதுதான் டாஸ்க்கு. பயங்கரமான ஒரு டாஸ்க்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆதிரையின் பலூன் உடைக்கப்படுகிறதுங்க. எஃப்ஜே போராடி தூக்கிலாம் வச்சு காப்பாற்றுறாரு. அமித் தூக்கி வச்சு பார்வதியை காப்பாற்றினாலும் அவங்க 2 பேருடைய பலூன் உடைக்கப்பட்டு விட்டது. அதனால் அவங்க 2 பேருமே ஆட்டத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். நீங்கள் இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவை திட்டி தான் வெளியில் பேட்டி கொடுத்தாங்க ஆதிரை. உள்ளே எஃப்ஜே தூக்கி சுமக்கிறாரு. பார்த்தீங்களா வாழ்க்கை எவ்வளோ பெரிய வட்டம். சூப்பர். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, கனியா கமருதீனா. கனியை எப்பாடுபட்டாவது காப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியுடன் நின்று கொண்டிருக்கின்றார் விக்கல் விக்ரம். இந்த புறம் வந்து நான் இவனை நண்பனா நினைத்தாலும் என்னை இவன் நண்பனா நினைக்கிறது இல்லை கமருதீன், அவனுக்காக நான் நிற்பேன் அப்படின்ட்டு இவர் அசாத்திய திரையுடன் நின்றுட்டு இருக்காரு சபரி. இந்த நடுவில் இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. அப்போ எஃப்ஜே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இவ்வளவு நாள் பாசம் கீசம் சொல்லி நடிச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக இந்த இடத்துல வந்து எஃப்ஜே வந்து பயன்படுத்துகிறார். ஏன்னா விக்கல் விக்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பாசத்தை ஒரு கேடயமாக வச்சு கேம் ஆடிட்டு இருக்காருங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதை ரொம்ப அழகாக இந்த இடத்துல கோடிட்டு காட்டிட்டார் எஃப்ஜே. இதன் மூலமாக விக்ரமின் முகத்திரை கழிக்கப்பட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேம் தான் எனக்கு முக்கியம், பிக் பாஸ் கேம் கொடுத்துருக்காரு, நான் இதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு காவந்து பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் யார் நினைக்கிறீங்க? கேப்டனாக கமருதீனா கனியா? கேப்டனாக கமருதீன் வந்தார் அப்படின்னா அடுத்த 15 நாள் டிக்கெட் டு ஃபினாலேக்கு போய் அவர் ஃபினாலே போகிறதுக்கே ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. கனி கேப்டன் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரிங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அடுத்த வாரம் இந்த வாரம் சேவ் தான் அவங்களுக்கு செமையான ஒரு ஸ்கெட்சு. உங்கள் மனசு யார் கேப்டன் ஆகணும்னு சொல்லுது, கனியா கமருதீனா? ஆக மொத்தம் பார்வதி அந்த போட்டியிலேருந்து வெளியேறாங்க. பார்வதி இதோட 3வது கேப்டன்சி டாஸ்க்கு பங்கெடுத்தாங்க. 3வது டாஸ்கில் இருந்தும் அவங்க வெற்றி பெற முடியவில்லை. ஆதிரை பேட் லக்.